கிராமத்து குடும்பம். கார்த்திக், பசுமையான இடத்தில் ஆட்டை மேய்ச்சல் செய்ய அழைத்துச் செல். மாலைக்குள் திரும்ப வேண்டும். சரி அம்மா, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய பழைய மரத்தருகில் அமர்ந்து மண் பொம்மைகளுடன் விளையாடுகிறான். ஆடு அருகில் பசுமையான புல்லை மேய்கிறது. கார்த்திக் விளையாட்டில் முழுமையாக மூழ்கியதால் ஆடு மெதுவாக நடந்து தொலைந்து விட ஆரம்பித்தது. கார்த்திக் பதற்றத்துடன் சுற்றி பார்க்கிறான். சில பெரியவர்கள் நடந்து செல்கிறார்கள். கார்த்திக் சத்தமாக கூவுகிறான். ஆடு காணவில்லை ஐயா. கவலைப்படாதே, நம்ம ஆடு கிராமத்திலேயே இருக்கும், நாம் தேடலாம். கார்த்திக், தாத்தா, ரவி சேர்ந்து வயல்களில் தேடுகிறார்கள். இதோ பாருங்கள், நம்ம ஆட்டின் தடயங்கள் என்று கூறிக்கொண்டு அந்த தடயத்தின் பின் தொடர்ந்து ஓடினான். ஆடு பள்ளத்தில் மாட்டிக்கொண்டு விட்டது. கார்த்திக், நம்ம ஆடு இங்க இருக்கு ஐயா. கிராம மக்கள் சேர்ந்து ஆட்டை காப்பாற்றுகிறார்கள். குழந்தையே, இனிமேல் கவனமாக இருக்க வேண்டும். ஆம் பாட்டி, இனிமேல் ஆட்டை விட்டுவிட்டு விளையாட மாட்டேன். கார்த்திக் மகிழ்ச்சியுடன் ஆட்டை கொண்டு வீட்டுக்கு வருகிறான். அம்மா, அப்பா மகிழ்ச்சியாக கார்த்திக்கிடம் பேசுகிறார்கள். ஆடு ஒரு குறும் கலைஞான சத்தம் விடுகிறது. கார்த்திக், இது ஒரு நல்ல பாடம். இனிமேல் பொறுப்புடன் நடந்து கொள். இந்த கதை நமக்கு எந்த வேலை செய்தாலும் பொறுப்பு மிகவும் முக்கியம் என்பதை உணர்த்துகிறது.